நம்ம இந்திய நாடு பாகிஸ்தான் நாடு கிட்ட பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொன்னோம். தம்பிகளா, நீங்க வந்து பால்காம்ல ஒரு அட்டாக்க பண்ணீங்க, அதனாலதான் நாங்க இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடத்தணும். நீங்க தாக்குனது எங்களோட அப்பாவி ஜனங்களை, 26 அப்பாவி உயிரை வந்து கொண்டு குவிச்சியே உங்களோட டெரரிஸ்ட் ஆளுங்க. அதனாலதான் நாங்க வந்து உங்களோட டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் எங்க இருக்குதோ, உங்களோட டெரரிஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குதோ அங்க மட்டும் டார்கெட் பண்ணி 9 இடங்கள்ல இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடத்தணும். நடத்தி நாங்க வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. இனிமேல் எங்க கிட்ட வாலாட்டாதீங்க சொல்லிட்டு படிச்சு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுச்சு, இந்தியன் ஆர்மியும் சொல்லுச்சு. அதுக்கு இவனுங்க கேட்காம இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு ஏதோ பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பூஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 13ல இருந்து 14 உயிர் வந்து பறி போயிருச்சு. அதுல சின்ன குழந்தைங்க 4-5 சின்ன குழந்தைங்களும் உயிரை இழந்துட்டாங்க. இப்ப இந்த அட்டாக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான்ல உள்ள சாதாரண மக்களை பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, காரை துப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தா இப்ப சைனாவோட எக்கனாமி அடி வாங்கிருமோ சொல்லிட்டு சைனா ஆளுங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நட சண்டை, இதுல எப்படி சைனாவோட எக்கனாமி அடி வாங்கணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வீடியோல இத பத்தியும் பிளஸ் இந்தியா எப்படி அட்டாக் பண்ணுச்சு இது எல்லாத்த பத்தியும் தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாம ஒரு சம்மரியா இன்னைக்கு என்ன நடக்குதோ ஒரு சம்மரியா நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். நம்ம நாட்டோட ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்களா இருக்கட்டும், இல்ல நம்ம நாட்டோட புதிய இந்த 2 சிங்க பெண்கள் சோஃபியா குரேஷி அவர்கள், இந்த விமோக்ரா சிங் அவர்கள், இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தணும், ஆனா அது இன்னும் முடிவுக்கு வரல, நாங்க இன்னும் அது இயக்கத்துல தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கொடுக்குறாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஹல்காம்ல இவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, 26 அப்பாவி ஜனங்களை வந்து உயிரை கொண்டு குமிச்சாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் நாங்க என்ன பண்ணோம்னா, நாங்க கரெக்டா ப்ராப்பரா பிளான் பண்ணி 9 இடங்கள்ல அடிச்சோம். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 9 இடங்கள்ல அடிச்சோம். அந்த 9 இடங்களும் இந்த டெரரிஸ்ட்ங்க இருக்கக்கூடிய இடமா தான் இருந்துச்சு. டெரரிஸ்டோட கேம்ப், டெரரிஸ்டோட ஹெட் குவார்ட்டர் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணி அங்க மட்டும் தான் நாங்க அட்டாக் பண்ணோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லப்படுற ஆபரேஷன் நடத்தணும். ஆனா இதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் ஆளுங்க பதிலடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இந்த பூஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுல 13 அப்பாவி உயிர்கள் வந்து போயிருச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் பாகிஸ்தானோட ஹெட் குவார்ட்டர், மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர் இருக்கும்ல, அது வந்து லாகூர்ல இருக்குது. அந்த லாகூர்ல வந்து நம்ம ஒரு அட்டாக்க பண்ணோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல தான் இந்த அட்டாக்க பண்ணோம். அந்த அட்டாக்ல அவங்களோட மிலிட்டரி பேஸை தரமட்டமா அடிச்சு நொறுக்கிட்டோம். இந்த அட்டாக் வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா, சாதாரண ட்ரோன் அனுப்பி, ட்ரோன் அன்மேன்டு ட்ரோன், அந்த ட்ரோன்ல வந்து யாரும் மனுஷங்க இருக்க மாட்டாங்க, அன்மேன்டு ட்ரோன், அந்த ட்ரோனை அனுப்பி நம்ம தரமட்டமா ஆக்கினோம் அவங்களோட மிலிட்டரி பேஸை. இப்போ அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை வந்து தடுக்க முடியல. சாதாரண ட்ரோனை கூட அவங்களால தடுக்க முடியல. அவங்களோட ஹெட் குவார்ட்டரவே, மிலிட்டரி பேஸ் ஹெட் குவார்ட்டரவே நம்ம அடிச்சு நொறுக்கி இருக்கோம். இதுலயே நம்மளுக்கு தெரியணும் இவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம் இவங்க வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான அஃபென்ஸ் சிஸ்டம் இவங்க வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். எதுக்கு நான் அஃபென்ஸ் சிஸ்டம் நான் சேர்க்கிறேன்னா, இந்த பூஞ்ச் அட்டாக் டைம்லயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா 23 இடங்கள்ல, இந்தியாவில் 23 இடங்கள்ல வந்து அட்டாக் பண்றதுக்காண்டி பிளான் பண்ணாங்க. ஆனா அவனுங்க அனுப்பிச்ச மிசைலா இருக்கட்டும், ஏர்கிராஃப்டா இருக்கட்டும், அது ஒண்ணு கூட நம்ம இந்தியா நாட்டு மேல விழுகல. நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அதெல்லாம் நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், வானத்திலே நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், அதை வந்து தோக்க அடிச்சிட்டோம். அதனால அவங்க பாம்பு, மிசைல் எதுவுமே விழுகல. ஆனா நம்மளோட சாதாரண ட்ரோன், அன்மேன்டு ட்ரோன் வந்து அவங்களோட மொத்த மிலிட்டரி பேஸும் அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டமே அடிச்சு நொறுக்கி இருக்கு, தரமட்டமா ஆகியிருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரியணும் அந்த நாடு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப அந்த ஊர் நாட்டு மக்களே என்ன சொல்றாங்கன்னா, என்னடா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து நாங்க 5 ராக்கெட் அடிச்சு தூக்கிட்டோம், 5 ஃபிளைட்டை வந்து இந்தியா அனுப்பிச்சாங்க, அது வந்து நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எங்க போச்சு உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம்? உங்களோட மிலிட்டரி பேஸை அட்டாக் பண்ணிட்டாங்க இந்தியா. இந்த லட்சணத்துல தான் உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குதா, உங்க ஆர்மி பேஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களை, அவங்க கவர்மெண்ட் வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இம்ரான் கானோட சிஸ்டர் என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஷெஹபாஸ் ஷெரீப் வந்து இறங்கணும், அந்த கவர்மெண்ட்டை விட்டு வெளியில வரணும், பிரைம் மினிஸ்டர் பதவி வந்து ராஜினாமா பண்ணணும், இவங்களாம் ஒரு கேவலமான ஆளுங்க, இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி மக்களை வந்து பாதுகாப்பாங்க, எப்படி தர மாதிரி அடிச்சு குமிச்சு
ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே இந்தியா ஆளுங்க வந்து, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால தீவிரவாதத்தை மட்டும் தான் ஏற்க முடியும் சொல்லிட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, கேவலமா துப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த துப்புற டைம்ல வந்து இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்ப சைனாவோட எக்கனாமி அடி வாங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எதனால வந்து சைனா எக்கனாமி அடி வாங்கணும்? இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தான் சண்டை. இதனால சைனா எக்கனாமி அடி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் கேள்வி வரும். எப்படி சைனாவோட எக்கனாமி அடி வாங்கணும்னு சொல்றாங்கன்னா, பிகாஸ் சைனா வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பாகிஸ்தானுக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க. ரயில்வேவா இருக்கட்டும், இந்த கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், இல்ல போர்ட்லியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த சைனா ஆளுங்க பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இந்த சண்டையில வந்து இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் அடி வாங்கிருச்சுன்னா இவங்களோட எக்கனாமியும் அடி வாங்க ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட 60 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு நொறுக்கிட்டோம். இப்போ இந்த பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்க இருந்து வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எனக்கு சிரிப்பா வருது. இவங்க வந்து சைனாட்ட இருந்து இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. சைனா ஆளுங்க தான் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அன்மேன்டு ட்ரோனை வந்து பாகிஸ்தான் உள்ள அனுப்பணும். அந்த ட்ரோனை அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியல. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் தோத்து போயிருச்சு. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணது சைனா ஆளுங்க தான். இப்போ மற்ற நாடுகள் யாரெல்லாம் சைனா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் கையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம சைனா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கக்கூடாது. என்ன சாதாரண ட்ரோனை கூட இவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியல. அந்த லட்சணத்துல இவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்பா இனிமேல் சைனா ப்ராடக்ட் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸ் பல நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஆனா உண்மை அதுதான். இவங்க பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சைனா ஆளுங்க கொடுத்தது தான். அதனால தான் மற்ற நாடுகளும் கையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டு மேஜர் ரீசன்னால சைனாவோட எக்கனாமி அடி வாங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடி வாங்கக்கூடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நடுவில் வந்து இந்த பிஎல்ஏ பலுச்சிஸ்தான் ஆளுங்களும் உள்ள நுழைவாங்க. பலுச்சிஸ்தான் யாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பலுச்சிஸ்தான் வந்து அவங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்குள்ளேயே பாகிஸ்தான் ஆர்மி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ற விதமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ரெண்டு நாடுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு சின்ன கூட்டம் தான். இவங்களும் இப்போ வந்து உள்ள நுழைஞ்சிட்டு பாகிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாட்டு மக்களை இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன ஆகி போச்சுன்னா, அங்க ஒரு 16 சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 16 சோல்ஜர்ஸ் வந்து ஒரு கார் ஒன்று போய்கிட்டு இருக்குது. அந்த கார்ல பாம்பை வச்சுட்டு தூக்கிட்டாங்க. அவங்களோட அஃபென்ஸ் சிஸ்டம், செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு இப்பயே தெரிஞ்சிருக்கும். சாதாரண ஒரு சின்ன கூட்டம் வந்து பாம்பை வச்சு தூக்கிட்டாங்க. அந்த பாகிஸ்தானுக்குள்ள அந்த 16 பேர் வந்து சோல்ஜர்ஸ் வந்து பாம்பை வச்சு தூக்கிட்டானுங்க. அது ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். இப்பயாச்சும் உங்களுக்கு புரியணும், இந்த டெரரிசம் அட்டாக்னால எவ்வளவு பாதிப்பு இருக்குது, அப்பாவி ஜனங்க எத்தனை பேர் உயிர் போறாங்கன்னு சொல்லிட்டு புரியணும். ஆனா இந்த நாடு தானே தீவிரவாதத்தை வந்து சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பல தீவிரவாத கூட்டம், எல்இடி கூட்டம், ஜெயிம்னு சொல்லி கூட்டம், இந்த டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன் தீவிரவாதத்தை சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரே நாடு இந்த பாகிஸ்தான் தான். இப்ப இவனுங்களே வினை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தனியா நாடு வேணும்னு சொல்லிட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் இவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. என்னதான் சொல்றது, என்னதான் எப்படி காரி துப்புறதுன்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அல் கொய்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து நாங்க பாகிஸ்தான் கூட நிற்போம், பாகிஸ்தான் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சு, இவங்களோட லீடருக்கு என்ன நன்மை நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாகிஸ்தான் ஆளுங்க இல்ல, அமெரிக்கா ஆளுங்க வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த நியூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து இவங்க வந்து இல்ல நாங்க உங்க கூட இருக்கோம் சொல்லிட்டு ஏன்னா பிலிம் ஏதோ காட்டுறானுங்க போல. இதை கண்டெல்லாம் அஞ்சுறது இந்தியா கிடையாது. இவங்க மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் அழிக்கிறது தான் இந்தியாவோட நோக்கமே. இந்தியா வந்து மொத்த டெரரிச கூட்டத்தையும் நாங்கள் அழிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்வே அடுத்தது. இவனுங்களே வெளியில வந்து நாங்க உங்க சப்போர்ட் பண்றோம், அது பண்றோம், இது பண்ண சொல்லிட்டு பிலிம் காட்டிட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து ஆச்சரியமா பார்க்கணும். இவனுங்க சப்போர்ட் பண்றனால தானே பாகிஸ்தான் இயங்கிட்டு இருக்குது. பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாத அமைப்பெல்லாம் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு தானே இருக்குது. எப்பா சோறு போட்டுட்ட அப்புறம் வந்து நீ வந்து சப்போர்ட் பண்ணலாம் என்ன பார்த்தோம், சாப்பிட்டா மட்டும் சோறும்பா, உனக்கு வந்து லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட், உனக்கு வந்து தனி வீடு, உனக்கு பேக்கேஜ். ஏன்னா இந்த பாகிஸ்தான் ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, நீ ஒரு தீவிரவாத அமைப்பா, நீ ஒரு 100 கோடி வச்சுக்க, நீ வந்து அடுத்த ஜெனரேஷனை தீவிரவாதம் மாத்திக்கிட்டாரு, நீ ஒரு 50 கோடி வச்சுக்க, நீயும் வளர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக்கேஜை வச்சு இந்த தீவிரவாத அமைப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் இவங்க பதில் கொடுத்து தான் ஆகணும், சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இது ஒன்றும் பெரிய ஆச்சரியக்குரிய விஷயம் கிடையாது. ஆனா இவங்க எல்லாத்தையும் மொத்தமா அழிக்கிறதா இப்ப இந்தியாவோட ஏமே, இந்தியாவோட டார்கெட்னு சொல்லிக்கலாம். இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தா, இப்ப நம்ம இந்தியா வந்து நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகுது. அதை ப்ரூவ் பண்ற விதமா தான் நேத்து ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங்லாம் நடந்துச்சுல, அந்த மீட்டிங் டைம் போது ஈரான் ஃபாரின் மினிஸ்டரும் நம்ம இந்தியன் ஃபாரின் மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ஒரு டீல் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் என்ன டீல் பர்டிகுலரா சொல்லுதுன்னா, நாளைக்கு ஈரானுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஈரான் மேல ஏதாச்சும் அட்டாக்
அட்டாக் பண்ணால் இந்தியா வந்து ஈரான் கூட நிற்கும். அதே டைமில் இந்தியாவுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த பாகிஸ்தான் மூலியமாக ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஈரான் வந்து இந்தியா பக்கம் நிற்கும்னு சொல்லிட்டு இந்த டீலில் நம்ம சைன் போட்டிருக்கிறோம். இப்போ நாளுக்கு நாள் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா நம்ம கூட இருக்காங்க, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ரஷ்யா நம்ம கூட தான் இருக்குன்னு ரஷ்யா சொல்லிருச்சு, ஜப்பான் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி மொத்த உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ இனிமேல் பாகிஸ்தானுக்கு கூட யாரும் சப்போர்ட்டுக்கு போய் நிற்க போறது இல்லை. இப்போ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இவங்க ஏதாச்சும் சண்டை போட்டா கூட யாரும் இவங்களுக்கு போய் பாகிஸ்தானுக்கு போய் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. அது பாகிஸ்தானுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் தெரிஞ்சாலும் பாகிஸ்தான் ஆளுங்க இன்னும் அவங்க அந்த பாம்பு போடுறதா இருக்கட்டும், அந்த அட்டாக் பண்ற விதமா இருக்கட்டும், அதை வந்து நிப்பாட்டல. நம்ம வந்து பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்பா நாங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கோம், நாளுக்கு நாள் நாங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கோம். பிளஸ் எங்களோட அஃபென்ஸ் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீ சண்டைக்கு வந்தா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம், நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவனுக்கு கேட்காம இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால இப்ப இந்தியா வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இந்த மேஜரான சிட்டி, இந்த பஞ்சாபா இருக்கட்டும், காஷ்மீர் இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் இருக்கட்டும், இங்கெல்லாம் பிளாக் அவுட் வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா எலக்ட்ரிசிட்டியை வந்து மொத்தமா கட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ப்ரிகாஷன்ஸ் முன் வச்சு தான் இந்த பிளாக் அவுட் வந்து இம்போஸ் பண்ணிருக்குது இந்தியா. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களோட இந்த பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து இந்த சின்ன சின்ன ட்ரோன்லாம், அவங்க கிட்ட இந்த அன்மேன்டு ட்ரோன்லாம் இருக்கும்ல, அந்த ட்ரோன் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க, இந்தியாவில் அட்டாக் பண்றதுக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அனுப்புறதுக்கு 3 முக்கியமான ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இந்த ட்ரோனை அனுப்புற விதமா ஒன்று நம்ம சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணணும், இல்லையா நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்கணும், இல்லை நம்ம மிலிட்ரி பேஸை அடிக்கணும். இந்த மாதிரி தான் இவங்களோட இன்டென்ஷன். இல்லாட்டி இன்னொரு மேஜரான ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி அன்மேன்டு ட்ரோன் அனுப்ப நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஆப்போசிட்டாக ஏதாச்சும் குண்டுகளை போடுவோம், இல்லை டிஃபென்ஸ் சிஸ்டம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காண்டி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சு நொறுக்கிட்டா, இல்லாட்டி நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் செயலிழந்து போச்சுன்னா, இப்போ வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கும், செயலிழந்து போயிடும், குண்டு போடுறதா இருக்கட்டும், குண்டு காலி ஆயிரும்ல, அதெல்லாம் காலி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிசைல ராக்கெட் அனுப்பிச்சோன்னா இவங்களால தப்பிக்க முடியாது சொல்லிட்டு ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப கராச்சி போர்ட் கிட்ட போய் நம்மளோட விக்ராந்த் ஐஎன்எஸ் போர்க்கப்பலை வந்து போய் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கிற விதமா, நீ திருப்பி அடிச்சனா நாங்க துவம்சம் பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிற விதமா தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை போய் நிப்பாட்டி இருக்காங்க, ஆர்மி போய் நிப்பாட்டி இருக்காங்க. அண்ட் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இதுல கராச்சியில என்ன பண்ணுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அது அவனுங்களுக்கும் தெரியும். அதை வந்து இண்டிகேட் பண்ற விதமா தான், சிம்பாலிக்கா சொல்ற விதமா தான் நம்ம போய் நிப்பாட்டிக்கிறோம். ஆனா இன்னும் இது வந்து இன்னும் நம்ம வந்து போற வந்து தொடக்கல. எல்லாரும் சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க, பல பேர் ஐஎன்எஸ் தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து போற தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட்லாம் நம்ம பார்த்தேன். ஆனா இன்னும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல, அதுதான் உண்மை. அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோல நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இவனுங்க ஃபர்ஸ்ட் இந்த அட்டாக் ஆரம்பிச்சானுங்களே, அந்த பஹல்காம் அட்டாக்ல ஆரம்பிச்சானுங்களே, அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருந்துச்சு, நம்ம இந்து முஸ்லீம் பாண்டிங்கை வந்து எப்படியாச்சும் உடைக்கணும், நம்ம இந்தியாவில் வந்து அமைதியை வந்து நிலநாட்டி இருக்குது, அந்த அமைதியை வந்து சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து இந்த அட்டாக்கை பண்ணானுங்க. அவனோட இன்டென்ஷன் அதான் இருந்துச்சு. ஆனால் அதவே நம்ம தோக்க அடிச்சிட்டோம். இதை எப்படி நம்ம தோக்க அடிச்சோன்னா, இப்போ பூஞ்சில திருப்பி அட்டாக் பண்ணானுங்களே, அந்த அட்டாக்ல வந்து முகமது இக்பால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீச்சர், முஸ்லீம் டீச்சர் வந்து இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்கள், அறியாத புரியாத மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவன் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க உள்ள போலீஸ் ஆளுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ இனிமேல் அவரை வந்து யாராச்சும் டெரரிஸ்ட் சொன்னா, முகமது இக்பாலை வந்து டெரரிஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு புரியாம அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முகமது இக்பால் அந்த ஊர் பக்கத்துல இருந்தாரு, இவர் டெரரிஸ்ட் சொல்லிட்டு அவங்க அறியாம புரியாம இந்த சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆளுங்க உள்ள இறங்கி, நீங்க அவரை முகமது இக்பாலை வந்து டெரரிஸ்ட் சொன்னீங்கன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தா தெரியலையாடா, நாங்க இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ ஒத்துமையா நாங்க இருக்கிறோம், அந்த ஒத்துமையை வந்து நீ சீரழிக்க முடியாதரா, உனக்கு புரிஞ்சுக்க. இங்கே நீ தோத்து போயிட்டு தயவு செஞ்சு பாகிஸ்தான் ஒழுங்கா ஒதுங்கி போயிரு, இல்லாட்டி உனக்கு உன்னோட அழிவை வந்து இனிமேல் யாரும் காப்பாற்ற முடியாது. அதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க. அந்த பொதுவாக அந்த பார்டரில் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரீச் இல்லை நம்ம சேனல். இன்கேஸ் யாராச்சும் இந்த பார்டரில் அந்த இருக்கக்கூடிய யாராச்சும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பார்டர் சைடில் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அங்கே வந்து பிளாக் அவுட்டை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக எலக்ட்ரிசிட்டிலாம் கட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் பண்ணியிருக்காங்க. பொறுத்து தான் பார்க்கணும், இந்தியா வந்து திருப்பி அட்டாக் பண்ணுமா, இது வந்து வாரா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். பொறுத்து பார்ப்போம். ஆனால் வாரன்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் வெற்றி. ஐ எம் ப்ரவுட் டு பி இந்தியன். ஜெய் ஹிந்த். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.